இருக்கலாம். இங்க மக்கள் பொறுமையா இருக்க மாட்டாங்க. மற்றவர்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்ற காரணத்தினால இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். அவர்கள் ரொம்ப பத்மநாபன் எல்லா நிகழ்ச்சியிலையும் எல்லா நிகழ்ச்சியிலையும் கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர் நல்லா ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்காரு. அது நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவருடைய மனைவியரை, நபிகள் நாயகத்துடைய மனைவியரை அவருக்கு பிறகு மற்றவர்கள் திருமணம் செய்யக்கூடாது, மற்றவர்கள் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. அது என்ன காரணத்தினால இருக்குன்னு கேட்டா, அது தெளிவா இருக்கு. அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபிகள் நாயகத்தினுடைய மனைவியர் என்பவர்கள் எல்லா முஸ்லிம்களுடைய தாய் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள், தாயாகத்தான் அவர்கள் நீங்களே மதிக்க வேண்டும் குர்ஆன்ல இருக்குது. அதனால நபிகள் நாயகத்துடைய மனைவிகள் எல்லா ஆண்கள்கிட்டையும் போய் இந்த மார்க்கத்தை சொல்லி, நபிகள் நாயகத்தினுடைய வீட்டில் நடந்த அவங்களுக்கு மட்டும் தெரியும். நபிகள் நாயகத்துடைய வீட்டில் நடந்த அந்த சங்கதிகள் எல்லாம் மனைவியருக்கு தான் தெரியும். அவங்களுடைய வாழ்க்கை பூரா வெளி உலகத்துக்கு வர்றதா இருந்தா மனைவி மூலமா தான் வரணும். அப்ப இந்த மனைவியர் யார்கிட்ட போய் சொல்லணும்? ஆண்கள் தான் சொல்லணும் வெளி உலகத்துல. வெளி உலகத்துல போய் சொல்ல வேண்டிய பொறுப்பு இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதுனால மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இடுறான், அவங்கள தாய் என்ற நிலையில் வைத்து பாருங்கள். கல்யாணம் பண்ணலாங்கிற நிலையில வைத்து பார்த்துட்டோம்னு சொன்னா அவர்கள் பல இடத்துல போய் சொல்ல போவாங்க, அந்த தனிமைக்கு வேற அர்த்தம் கொடுத்துருவாங்க. தனியா சொல்ல போற நேரத்தில் தனிமைக்கு வேற அர்த்தம் வந்துடும், களங்கத்தை சுமத்திடுவாங்க. தாயாகத்தான் பாவிக்கணும், உங்க அம்மா மாதிரி நிலையில வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க அவர்களை அவர் மரணித்த பிறகு மனம் முடிக்காதீர்கள் குர்ஆன் சொல்லுது. தாய் என்ற காரணத்திற்காகத்தான் சொல்லப்பட்டுச்சே தவிர வேற ஒரு அந்தஸ்துக்காக சொல்லப்படுது. தாய்ங்கிற அந்தஸ்தை வச்சு பாருங்க, அவர்களை சாதாரண பெண்கள் மாதிரி பாத்துறாதீங்க. இது எதுக்காக வேண்டி? பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி, மற்ற பெண்களுக்கு இல்லாத முறையில் எல்லா பகுதியிலையும் போய் அவங்க அறிவுரை சொல்ல வேண்டியது. நபிகள் நாயகத்துக்கு பிறகு, நபிகள் நாயகம் இருக்கிற வரைக்கும் வீட்டில் கிடந்தாங்க. நபிகள் நாயகத்துக்கு பிறகு இந்த இஸ்லாமிய சட்டங்கள்ல பாதி சட்டம் அவங்க மனைவி மூலமா தான் கிடைக்குது. அவங்க என்ன செஞ்சாங்கிறது வீட்டில் உள்ளது மனைவிக்கு தான் தெரியும். வெளி உலகத்தில் செஞ்சது மாத்திரம்தான் வெளி உலக மக்களுக்கு தெரியும். எப்படி உண்டார்கள், எப்படி பருகினார்கள், எப்படி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள், வீட்டில் என்னென்ன மாதிரிலாம் நடந்து கொள்வார்கள் என்ற விவரங்கள் பூரா, என்னென்ன பேசினார்கள், என்னென்ன அறிவுரை சொல்வார்கள், இப்படி மனைவியர் மூலமாகவே உலகத்துக்கு செய்தி போக வேண்டியிருக்கனால அவர்களை தாய் நிலையில வசதி வைத்து அவங்களை எப்பவும் தாயாகவே பாவியுங்கள், எங்கெல்லாரும் தாய் மாதிரி அவர்கள் கருதி கொள்ளுங்கள் சொன்னாங்க. அதனாலதான் பெரிய பெரிய வயசுல மூத்த நபி தோழர்கள் எல்லாம் கூட அவங்கள பார்த்து தாயே அம்மா வேண்டாம் கூப்பிடுவாங்க, அம்மாவுடைய நிலையில வச்சுதான் மதிப்பாங்க. அந்த ஒரு மரியாதைக்காக சொல்லப்பட்டுச்சே தவிர வேற இவர் சொன்ன மாதிரியான விதவை வருமானத்தை தடுக்கிற நோக்கத்தில் சொல்லப்படல, மரியாதைக்காக சொல்லப்பட்டுச்சு. அதுல இன்னொன்னு கவனிக்கணும், அவங்களுடைய மனைவியர்ல எல்லாருமே அந்த உணர்வுகளை கடந்தவங்க. ஆயிஷாவை தவிர எல்லாருமே ஒரு 55 56 நபிகள் நாயகத்துக்கு மூத்த வயசுல உள்ளவங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அந்த மாதிரியான உணர்வு தேவைப்படுறவங்க யாருமே இருக்கல நபிகள் மரணிக்கும் பொழுது. ஆயிஷாங்கிறவங்க மாத்திரம் தான் சின்ன வயசு பெண்ணா இருந்தாங்க. மற்ற எல்லாருமே அப்படித்தான். ஒரு பெண்ணுக்கு தான் பாதிப்பு இருக்கலாம் அப்படி சொல்லப்படி பார்த்தா கூட. அது தாய் என்ற அந்தஸ்துக்காக வேண்டி அவங்க அதை சகித்துக் கொண்டார்கள், அவங்களை பொருந்திக் கொண்டார்கள், அவங்கள ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவுதானே தவிர இதுல இன்னும் தனக்கு மட்டும் சலுகை உண்டாக்கிட்டாருங்கிறாங்க. சலுகை உண்டாக்கல, சுமைகளை தான் அதிகமா உண்டாக்கி இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு பாருங்க, இந்த தர்மம் செய்யற விஷயத்தை கூட சொன்னேன். அவர் சொத்தப்புறம் உலகத்துக்கு எழுதி வச்சுட்டு உலகத்துக்கு தான் சொல்லிட்டு மற்றவருக்கு வேணாங்கிறார். அவர் எல்லாரும் தர்மத்தை ஏழைகள் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்றாரு, ஏன் குடும்பம் வாங்கக்கூடாதுங்கிறார். அவர் தனக்கு சலுகைகளை உண்டாக்கிறவரா இருந்தா இதுல எல்லாம் உண்டாக்கலாமே. என் குடும்பத்துக்கே வாரிசு பதவியை கொடுங்கள், என் குடும்பத்தை ஆட்சியில் அமர்த்துங்கள், அவர்களுக்கு தான் நீங்கள் பதவியை கொடுக்கணும்னு சொல்லி இருந்தால் ஒருத்தர் ஏற்றிருக்க மாட்டாங்க, ஒரே ஒருத்தர் மீறி இருக்க மாட்டார். கொடுக்க தயாரா இருந்தும் கூட என் குடும்பத்துக்கு கொடுத்துறாதீங்க, என் குடும்பத்துக்கு வசதி வாய்ப்புல உண்டாக்காதீங்க. அப்ப என்ன சலுகை உண்டாக்கிட்டார்? சில சலுகைகள் இருக்கும். அது மாதிரி தொழுகை வணக்க வழிபாடு எடுத்துக்கொண்டால் நாங்கள் 5 வேளை தொழணும், அவருக்கு மாத்திரம் 6 வேளை தொழுக. நள்ளிரவில் எழுந்து ஒரு தொழுகை அவர் தொழணும். விசேஷமாக நள்ளிரவில் எழுந்து 1 மணி 2 மணி 3 மணி நேரத்தில் எந்திரிச்சு ஒரு தொழுகை தொழுகிறது அவருக்கு சுமையா? இது சுமையா சுகமா? இது சுமை. மற்றவர்களுக்கு உள்ளதை விட கூடுதலான கஷ்டங்களை அவர் தனக்காக ஏற்படுத்திக் கொண்டார். அதனால சில விஷயங்கள் அவருக்கு சலுகை மாதிரி தெரியலாம். இது தாய்மைக்கு கொடுத்த அந்தஸ்து தவிர வேற ஒன்றும் கிடையாது.